ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட் டே மிகு சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க கோயில் குலதெய்வம் தாமிரப்பாளையத்துல அந்த கோவில் வந்து புதுசா 12 வருஷம் கட்டி 12 வருஷம் ஆயிடுச்சு. அந்த கோயில் திரும்பவும் கோயில் கட்டுறதுக்கு பாலாலய பூஜை செய்வாங்க இல்லையா, அந்த பூஜை செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த பூஜை வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் குட் டே மதிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பாலாலய பூஜைக்கு அந்த சாமியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த சாமி என்னென்ன சாமி இருக்கோ அந்த பேர் அடித்து இந்த மரக்கட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரக்கட்டை மாதிரி இருக்கிறதுல எந்தெந்த சாமி நம்ம கோவிலில் வச்சிருக்கிறோமோ அந்தந்த சாமிகளுடைய பெயர் அடிச்சு கொடுப்பாங்க. இவங்க செய்யற பக்கமே அதை போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கோவில கொண்டு போய் வச்சு கலசமெல்லாம் வச்சு யாகம்லாம் நடத்தி பூஜை செஞ்சோம். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த பலகையெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு சாமியுடைய பேரும் கத்தி இதெல்லாம் போட்டு வரைஞ்சு கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து அந்த வாங்குற பக்கமே எப்படி செஞ்சாங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அந்த பலகை மாதிரி அது இருக்குது, அதை வச்சு சூலாயுதம் மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்களே பெயரெல்லாம் எந்தெந்த சாமி பேர் இருக்குதோ, மாகாளியம்மன், கருப்பணசாமி, கன்னிமார் சாமி, மதுரை வீரன் சாமி, அந்தந்த சிலைகளுடைய பெயர் அந்த கோவில்ல என்னென்ன சாமி இருக்கோ அந்த சாமிகளுடைய சிலைகளுடைய பெயர்களை எழுதி கொடுப்பாங்க. அவங்க அதை தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது அளவெடுத்து செய்யறாங்க பாருங்க. நம்ம எப்படி ஒரு துணியெல்லாம் ஸ்டிச் பண்ற மாதிரி அளவெடுத்து செய்யறோமோ அந்த மாதிரி எல்லாமே அவங்கள அளவெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து கட்டி அது வரைஞ்சிருக்காங்க. அவங்க மேல அதுக்கு மேல வரைஞ்சு அச்சு மாதிரி என்னமோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அவங்க கோயில் சார்ந்தவங்கெல்லாம் போய் பங்காளிகள் அவங்களாம் சேர்ந்து போய் அங்கேயே செஞ்சு வாங்கிட்டு வர்றாங்க. அது வாங்கிட்டு வரக்காக போயிருக்காங்க. அவங்க போனாங்க, வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க வீட்டுக்காரரு. எப்படி வரைகிறாங்க பாருங்க, அழகா. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் தான் கோவில்ல பூஜையில கலந்துக்கணும். கோவில்ல அங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்க இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்க வச்சுட்டு இதுக்கும் அலங்காரம்லாம் பண்ணிட்டு அந்த கலசம் வச்சு யாகம் எல்லாம் நடத்தி அந்த பூஜையில கலந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம வச்ச இந்த சிலைகள் மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டா பாலாலய பூஜை முடிச்சிட்டோம். சிலைகள் எல்லாம் மேக்கட்டை எடுத்து வச்சிருவாங்க. இன்னைக்கு கத்தி மாதிரி வரைஞ்சு அதுக்கு மேல வச்சு அச்சு மாதிரி என்ன பண்றாங்க. அவ்வளவுதான், வரைஞ்சாச்சு பாருங்களா. கத்தி எவ்வளவு அழகா வரைஞ்சாச்சு பாருங்க. அதை அங்க கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சாமி அந்தந்த இது மாதிரி செஞ்சுட்டு அந்தந்த எந்த சாமிகள் அப்படிங்கிற பேரையும் அவங்க வந்து அதில் எழுதி கொடுத்துட்றாங்க. அவங்களே எழுதி கொடுத்துட்றாங்க.
இதெல்லாம் வாங்கியாச்சு. எடுத்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. யாக பூஜைகள் எல்லாம் நடக்கு பாருங்க. யாகம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க ஐயரு. பூஜை எல்லாம் செஞ்சு கலச பூஜை யாகம்லாம் வளர்த்தி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு இங்க பூஜை பாருங்க சிறப்பா நடந்துட்டு இருக்குது. இங்கிருந்து அந்த தீர்த்தம்லாம் கொண்டுட்டு போய் அங்க நம்ம வாங்கிட்டு வந்து வச்சோம்ல அந்த சாமிக்கு வச்சு அலங்காரமா அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். அங்க வாங்கிட்டு வந்தது பாருங்க அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.